வெல்கம் டு ரேபிட் மின்ஸ் தமிழ் சேனல். தமிழகத்தில் பிஹெச்டி பயிலக்கூடிய முழு நேர மாணவர்களுக்கு 2024-25 கல்வியாண்டிற்கு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மற்றும் மதம் மாறிய கிறித்துவ ஆதிதிராவிடர் இனத்தைச் சேர்ந்த முழு நேர முனைவர் படிப்பு பயிலும் புதுப்பித்தல் மாணவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன என்றதை தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதில் எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் முழு நேரம் முனைவர் படிப்பு பட்டப்படிப்பு பிஹெச்டி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஆண்டுதோறும் 1,00,000 வீதம் 2,000 மாணவர்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப்ன்றது வழங்கப்பட்டு வருகிறது. ஸோ அதன் அடிப்படையில் 2024-25 கல்வியாண்டிற்கு ஆதிதிராவிடர் பழங்குடியினர் மாணவர்களுக்கும் அதே போல் மதமாறிய கிறிஸ்துவ ஆதிதிராவிடர் இனத்தை சேர்ந்த பிஹெச்டி பயிலும் மாணவர்களுக்கும் புதுப்பித்தல் ரினிவலுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன என்று தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த பிஹெச்டி முழு நேர படிப்பு படிக்கிறவங்களுக்கு ஆண்டுக்கு தலா 1,00,000 வீதம் வழங்கப்பட்டு வருகிறது. ஸோ இதற்கு முக்கியமான தகுதி முழு நேரமாக ஃபுல் டைமாக பிஹெச்டி பண்ணணும். அதே போல் ஆண்டு வருமானம்ன்றது 8 லட்சத்திற்கும் மிகாமல் இருக்க வேண்டும்ன்றதும், வயது வரம்பு 50க்கு மிகாமல் இருக்க வேண்டும். பெண்களுக்கு 55க்கு மிகாமல் இருக்க வேண்டும்ன்றதும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதே போல் பல்கலைக்கழகத்தால் அனுமதிக்கப்பட்ட படிப்பு பிரிவு கால அளவிற்குள் அல்லது அதிகபட்சமாக 5 ஆண்டுகளுக்கு மட்டும் ஊக்கத்தொகை வழங்கப்படும். ஸோ 5 ஆண்டுகளுக்கு இந்த 1,00,000 வீதம்ன்றது கொடுக்கப்படும்ன்றது முழு நேர மாணவர்களுக்கு. புதுப்பித்தல் மாணவர்கள் தங்கள் ஆராய்ச்சி திருப்திகரமாக தொடர்பானதாக உறுதி சான்றிதழை ஒவ்வொரு வருடமும் சம்பந்தப்பட்ட பல்கலைக்கழக பதிவாளரிடம் அலுவலரிடம் பெற்று விண்ணப்பத்துடன் இணைத்து அனுப்ப வேண்டும். ஸோ அப்போ ஒவ்வொரு வருஷமும் பார்த்திங்கன்னா மாணவர்கள் முழு நேரமாகவும் அதே போல் அவர்களுடைய ஆராய்ச்சி கரெக்டாக இருக்குது, திருப்தியாக இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ அதற்கான என்ஓசி மாதிரி ஒன்று வாங்கி தரணும். இணைப்பு 2ல் அது இணைக்கப்பட்டிருக்கின்றதும் தெரிவிச்சிருக்காங்க. வேறு எந்த சலுகைகளும் யூனிவர்சிட்டி வந்தாலும் சலுகைகளும் பெறாதவங்களுக்கு தான் இந்த ஊக்கத்தொகைன்றது கொடுக்கப்படும். ஊதியத்துடன் கூடிய படிப்பினை மேற்கொள்ளும் மாணவர்களுக்கு இது பொருந்தாதுன்றதும் தெரிவிச்சிருக்காங்க. கல்வி நிறுவனங்கள் மற்றும் அரசு நிறுவனங்களில் பணிபுரியும் ஊழியர்கள் ஊதியமில்லா விடுப்பில் இருந்தாலும் கூட ஊக்கத்தொகை பெற தகுதியற்றவர் ஆவார் என்றதும் தெரிவிச்சிருக்காங்க. தவறான தகவல்களுடன் விண்ணப்பித்து கல்வி ஊக்கத்தொகை பெற மாணவர்கள் இத்திட்டத்தின் கீழ் நீக்கப்படுவர். மேலும் அவர்களுக்கு வழங்கப்பட்ட கல்வி ஊக்கத்தொகை அரசுக்கு திரும்பி செலுத்த வேண்டும் என்றதும், ஆராய்ச்சி திருப்திகரமாக இல்லை என தெரிய வந்தால் அம்மாணவர்களுக்கு கல்வி ஊக்கத்தொகை நிறுத்தப்படும். ஸோ விண்ணப்பத்தினை முழுமையாக பூர்த்தி செய்து அலுவலகத்திற்கு சேர வேண்டிய கடைசி நாள் 31/1/2025 மாலை 5:45 மணி வரை என ஏற்றுக்கொள்ளப்படும்ன்றதும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஊக்கத்தொகையானது 2024-25 கல்வியாண்டிற்கு பெற மாணவர்கள் தற்போது வெளியிடப்பட்டுள்ள விண்ணப்பத்தினை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். ஸோ அதில் இந்த விண்ணப்பத்தை மட்டும் பயன்படுத்திக்கோங்க, வேறு விண்ணப்பத்தை பயன்படுத்தக்கூடாதுன்றதும் தெரிவிச்சிருக்காங்க. கல்வி நிறுவனம் முதல்வரது கையொப்பம் மற்றும் பல்கலைக்கழக பதிவாளரின் பரிந்துரையுடன் விண்ணப்பம் வரப்பெற வேண்டும். தவறும் பட்சத்தில் விண்ணப்பம் நிராகரிக்கப்படும்ன்றதும், பயனாளிகள் முனைவர் ஆராய்ச்சி முடிக்கும்போது அதற்கான அறிக்கையினை அரசுக்கு அனுப்ப வேண்டும். ஸோ அதே போல் இந்த தகவல்கள் அனைத்துமே பார்த்திங்கன்னா மாணவர்கள் அறியும் வண்ணம் தகவல் பலகையில் ஒட்டியும் சம்பந்தப்பட்ட கல்லூரிகளுக்கு தகவல் தெரிவித்து மாணவர்களை விண்ணப்பிக்கவும் அறிவுறுத்தப்படுகிறது தெரிவிச்சிருக்காங்க. 31/1/2000 பிறகும் விளம்பரம் வெளியிடுவதற்கு முன்னர் பெற்ற விண்ணப்பங்கள் பரிசீலனைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதுன்றதும் தெரிவிச்சிருக்காங்க. ஆதிதிராவிடர் பழங்குடியினர் மற்றும் மதம் மாறிய கிறித்துவ ஆதிதிராவிடர் மாணாக்கர்களின் எனில் விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி. இந்த அப்ளிகேஷன் எங்கே அனுப்பணும்னு பார்த்திங்கன்னா, ஆதிதிராவிடர் முகவரி இயக்குனர் ஆதிதிராவிடர் நல இயக்குநரகம், ஏழகம், இணைப்பு, சேப்பாக்கம், சென்னை 5. ஸோ இதற்கு தான் அனுப்ப வேண்டும். ஸோ அதற்கான இணைப்புகள் அப்ளிகேஷன்ஸ் ரினிவல்
ஊக்கத்தொகை பெறுவதற்கான புதுப்பித்தல் நினைவில் படம் தகுதியுள்ள டிக் செய்ய வேண்டும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த படிவத்தினை எடுத்து நீங்கள் ஃபில் பண்ணி சம்மந்தப்பட்ட முகவரிக்கு அனுப்புங்க. வேறு எந்த தகவல் தேவைப்பட்டாலும் இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.